பாராளுமன்றத்திலே அனல் பறந்த விவாதம். டாக்டர் அர்ச்சுன ராமநாதன் அவர்கள் பாராளுமன்ற நிலையியல் கட்டளை சட்டம் பிரிவு 27 கீழ் 2 அமைவாக சுகாதாரத்துறை அமைச்சர் நலிந்த ஜாய்திஸ் அவர்களிடம் மக்கள் சார்பாக மிகவும் முக்கியமான கேள்விகளை தொடுத்து உண்மையான பதில்களை மட்டுமே எதிர்பார்ப்பதாக தெரிவித்திருந்தார். என்னை கொலை செய்வேன் என்று மரலதானோ சாகிறதுக்கு பயம் இல்ல. மரலதானோ புத்திரமாக ஊத்தியா யாரை வந்து பயமுறுத்தவும் நான் இங்க வரேன். Parliament has no right to conclude or inquire. This is a severe threat to my life. So எதுமாவே அரசரண்டோன இருக்கிறது. முதலாவது கேள்வி, புத்தளம் மாவட்டம் மற்றும் அதனை நேரடியாக இணைக்கும் மாவட்டங்களில் உள்ள ஆதார வைத்தியசாலைகள் எவை? இரண்டாவது கேள்வி, புத்தளம் ஆதார வைத்தியசாலை தற்போது எந்த பிரிவாக வகுக்கப்படுகிறது? மூன்றாவது, அதே டைப் ஏயாக தரம் உயர்த்தப்பட்டிருந்தால் அவ்வாறு தரம் உயர்த்தப்பட்ட திகதி மற்றும் அதற்குரிய அமைச்சரவை பத்திரம் மற்றும் கசட் பத்திரத்தின் விவரங்களை தர முடியுமா? அது மூன்றாவது கேள்வி. நாலாவது கேள்வி, புத்தளம் ஆதார வைத்தியசாலைக்கு நிரந்தரமான நிர்வாக அதிகாரி ஒருவர் இருக்கிறாரா? அவருடைய பெயர் என்ன? பெர்மனன்ட் எம்எஸ் இருக்கிறாரா என்று தான் கேட்கிறேன். ஐந்தாவது கேள்வி, புத்தள வைத்தியசாலைக்கு நிரந்தர அக்கவுண்டன்ட் இருக்கிறாரா? அவருடைய பெயர் என்ன? அது ஐந்தாவது கேள்வி. ஆறாவது கேள்வி, புத்தள வைத்தியசாலையில் இருக்கும் வைத்தியர்கள் பற்றாக்குறை எவ்வளவு? அது ஆறாவது கேள்வி. ஏழாவது கேள்வி, புத்தள வைத்தியசாலை கடைசியாக எப்போது கார்டு ரிவிஷன் செய்யப்பட்டது? அதன் பின்பு செய்யப்படாமைக்கான காரணம் என்ன? அது ஏழாவது கேள்வி. எட்டாவது கேள்வி, புத்தள வைத்தியசாலையை மாவட்ட பொது வைத்தியசாலையாக தரம் உயர்த்துவதாக ஜனாதிபதியால் வாக்குறுதி வழங்கப்பட்டதாக அறிகிறேன். அந்த வாக்குறுதி உண்மையாக இருந்தால் சுகாதார அமைச்சின் திட்டமிடல் பிரிவால் வெளியிடப்பட்ட கார்டு நோம்ஸ் அடிப்படையில் மாவட்ட பொது வைத்தியசாலையாக மாற்றுவதற்கு தனித்தனியே எத்தனை மேலதிக வைத்தியர்கள் வேண்டும், எத்தனை மேலதிக தாதியர்கள் வேண்டும், எத்தனை மேலதிக சிற்றூழியர்கள் வேண்டும்? இதில் கவனிக்க வேண்டியது கார்டு நோம்ஸ் அடிப்படையில் மட்டும் பதில் தரவும். அதாவது வந்து சுகாதார அமைச்சினுடைய பிளானிங் டிபார்ட்மெண்டால கார்டு நோம்ஸ் தரப்பட்டிருக்கிற அடிப்படையில் மட்டும் பதில் தரவும். ஒன்பதாவது, இலங்கையிலிருந்து வைத்தியர்களும் விசேட வைத்தியர்களும் தினமும் வெளியேறிக் கொண்டிருக்கும் இந்த நிலைமையில் தங்களால் இந்த ஆளணியை எவ்வாறு நிரப்ப முடியும், எப்போது நிரப்ப முடியும்? பத்தாவது கேள்வி, ஆதார வைத்தியசாலை ஒன்றினை மாவட்ட பொது வைத்தியசாலையாக மாற்றுவதற்கு எந்த ஆளணி வளமும் இல்லாத இந்த நிலையில் வெறுமனே பேர் பலகை மாற்றினால் போதும் என்று உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கேட்கிறார். தயவு செய்து அவருக்கும் அவர் சார்ந்த புத்தளை சேர்ந்த மக்களுக்கும் உண்மை நிலையை சொல்வீர்களா? இது 10வது கேள்வி. 11வது கேள்வி, இறுதியாக அவ்வாறு தங்களால் கார்டு ரிவிஷன் செய்யப்பட்டு வைத்தியசாலை மாற்றப்படுமாக இருந்தால் அதற்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சரியாக எப்போது சரியான விதத்தில் இந்த நடவடிக்கை நடைபெறும் என்ற திகதியை குறிப்பிட முடியுமா? பொறுப்புமிக்க அமைச்சர் என்ற அடிப்படையில் இவற்றுக்கான பதில்களை வெகு விரைவில் வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையில் தமிழ் மக்களின் யாழ் மாவட்ட பிரதிநிதி வைத்தியர் இனாச்சுனா. அவரது உரையின் ஒரு கட்டத்தில், என்னை கொலை செய்வேன் என்று கெமரா முன்னால் சொல்லியிருக்கின்றார்கள். தயவு செய்து அந்த ரெக்கார்டிங்கை எடுத்து விசாரணையை ஆரம்பியுங்கள். எனக்கு சாவதற்கு பயமில்லை என்று வீராவேகமாக சவால் விடுத்தது சபையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நான் இப்போது புத்தளம் மாவட்டம் தொடர்பான கேள்வியை கேட்டுட்டு பாராளுமன்றம் போகின்ற போது அந்த கேன்டீனில் வாசலில் இருக்கிற கேமராவுக்கு முன்னால புத்தளம் மாவட்டத்தின் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஃபைசால் என்னை கொலை செய்வதாக கௌரவ சபாநாயகர்களே என்னை கொலை செய்வேன் என்று சொல்லி கேமராக்கு நேரம் முன்னால கேன்டீனில் கேமராக்கு நேரம் முன்னால மரதானுவான்னு சொல்லி எனக்கு நேரம் சொல்லியிருக்கார். தயவு செய்து அந்த கேமராவை எடுத்து ரெக்கார்டிங் எடுத்து இன்கொயரி ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு சாகிறதுக்கு பயம் இல்லை. ஆனால் ஒரு கேள்வியை கேட்டது these things should not be investigated. இந்த விவாதத்தை தொடர்ந்து பேசிய பைசல் காசிம் எம்பி அவர்கள், புத்தளம் தொகுதி மக்கள் அனைத்து இன மக்களும் நன்மை அடையவே தங்களை பாராளுமன்றத்திற்கு அனுப்பியுள்ளார்கள் என்றும், குறிப்பாக புத்தளம் வைத்தியசாலையை தரமுயர்த்தி தருமாறு ஜனாதிபதி அவர்களிடமும் அமைச்சரிடமும் கோரிக்கை விடுத்ததாகவும் அவர்களுக்கு அதை செய்து தருவதாக சம்மதித்துள்ளார்கள் என்றும் உறுதிப்படுத்தினார். மேலும், நாங்கள் போர்ட் போட்டு ஏற்கனவே யாரையும் பயமுறுத்தவோ இங்கு வரவில்லை. நாங்கள் போர்ட் போட்டு கேட்டதாக பொய் சொல்கின்றார்கள். பொய் சொல்லாதீர்கள் என்று ஆவேசமாக பதிலடி கொடுத்தார். சபைக்கு மக்கள் எங்களை வாக்களித்து அனுப்பிக்கிறது நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நல்ல செய்தி. அந்த அடிப்படையில் புத்தள தொகுதியில் வாழ்ற அனைத்து மக்களும் எங்களுக்கு வாக்களித்து புத்தள தொகுதிக்கான நல்ல செய்தி அனுப்பிக்கிறோம். அந்த அடிப்படையில் நாங்கள் புத்தள வைத்தியசாலை தரம் உயர்த்தி தருமாறு எங்கள் அதிகாரி ஜனாதிபதி அவங்கள்ட்ட அமைச்சர் நான் கேட்கிறோம். என்ன பேர் சொல்லிக்கிறாங்க, அதை நாங்கள் கேட்கிறோம். அதுக்கு எங்கள் அதிகாரி ஜனாதிபதி அவங்களும் அமைச்சர் மாதிரி செஞ்சு தரதாக சொல்லிக்கிறாங்க. அதுக்காக இங்க இந்த உயர்ந்த சபையை பொய் சொல்லி நாங்கள் பொய் சொன்னதாக நாங்கள் போர்டு போட்டு கேட்டேன்னு சொல்லி பொய் சொல்றாங்க. நாங்கள் போர்டு போட்டு கேட்க வரையில அதுக்காக இங்க யாரையும் வந்து பயமுறுத்தவும் நாங்கள் வரையில நாங்கள் வெளியில காட்சி இருந்த நேரம் அவர் தான் நாங்கள் வந்து எப்படி கொடு அப்படின்னாரு. அந்த கேட்கப்பட்ட கேள்விகள் சரியாக இருந்தாலும் பொய் சொல்லக்கூடாது. இந்த சபையை இந்த உயர்ந்த சபையில் இங்க மக்களை இங்க உள்ள ஆட்கள் அதிகாரம் பத்தி பேசுறதுக்கு நாங்கள் வரையில இங்க மத்தாக்களை பத்தி சும்மா தனிப்பட்ட முறையில் தாக்குறதுக்கு நீங்க வரையில அவர் சொன்ன போய் வந்து நாங்கள் போர்டு போட்டு கேட்டதாக சொல்றாங்க. நாங்கள் போர்டு போட்டு கேட்கல, நாங்கள் எங்க வைத்தியசாலை தயமுறுத்தி கேட்கிறோம். அதுக்கு எங்க ஜனாதிபதியும் தந்திக்கிறாங்க. அந்த வேலையை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் செய்வோம். இதை நாங்கள் உறுதியாக கொடுங்க. யாரையும் பயங்காட்ட வரையில பயங்காட்டத்துக்கு இங்க வர வேண்டிய தேவையும் இல்லை. Second thing is Parliament privilege except precinct katule within the Parliament precinct if somebody is harassing or threatening one Parliament member should be arrested. මේ Parliament එකේ තියෙනවා මම කියන සමේ ගොනන් මේක තියෙනවා Parliament privilege act එකේ 27 1 2 3 ඒක Parliament තියෙනවා කවුරු හරි මේ section B එකේ offense එකක් කරලා තියෙනවා නම් Parliament has no right to conclude or inquire. This is a severe threat to my life. So එතුමාව arrest කරන්න ඕනේ දැන්. හැබැයි මට විශ්වාසයක් නැහැ ඔයගොල්ලෝ arrest කරනවා කියලා. මම අද CID එකේ complaint දාලා වැඩකුත් නැහැ. These things should not be investigated. මෙතුමා මට කිව්වා මම මරලා දානවා පුතල මාවුත් කියලා. එතකොට බලන්න මේ කතාව speaker